நண்பர்களுக்கு வணக்கம். நேற்றைய பொழுது நம் கைவிட்டு போய்விட்டது. நாளைய பொழுது நம் கையில் இல்லை. இன்றைய பொழுது நம் கையில்தான் உள்ளது. ஆகவே இன்றைய பொழுதை மன நிறைவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குருகுலத்தில் மகான் மகரிஷியிடம் பயின்று வந்தனர் சீடர்கள் பலர். அவரது ஆசிரமத்தில் இடம் கிடைப்பதையே பெரும் பேராக நினைத்தனர். ஆசிரமத்தில் அன்று வைக்கப்பட்ட கத்தரிக்காய் பொரியல் மிகவும் சுவையாக இருந்தது. எனவே சீடர்கள் சுவைத்து சாப்பிட்டனர். நாளைக்கும் இதே கத்தரிக்காய் கறி கிடைத்தால் ஒரு வெட்டு வெட்டலாம் என ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அப்போது குருவானவர் அங்கு வந்தார். அவர்கள் பேசியதை எல்லாம் கேட்ட அவர், கடவுளுக்கு சித்தமானால் நாளைக்கும் கத்தரிக்காய் கறி கிடைத்தால் நாம் சாப்பிடுவோம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார். அப்போது ஒரு சீடன், குருவே, இதில் கடவுள் சித்தம் என்ன இருக்கு? நீங்கள் மனது வைத்தால் நாளைக்கும் எங்களுக்கு இந்த சுவையான கத்தரிக்காய் கறி கிடைக்கும் என்றான். அப்போது குரு ஒரு குட்டி கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒருவன் இருந்தான். அவனுக்கு மோர்க்குழம்பு என்றால் கொள்ளை ஆசை. நாள்தோறும் அவன் மனைவி மோர்க்குழம்பை சமைப்பாள். ஒவ்வொரு நாள் சாப்பிடும் போதும் அவன், நாளைக்கும் இதே போல் மோர்க்குழம்பு செய்து வை என்பான். இப்படியே பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் அவன் அப்படி சொல்லும் போது கலகலவென்று சிரிப்பொலி கேட்டது. இருவரும் சுற்றும் முற்றும் பார்த்தனர். எங்கிருந்து சிரிப்பொலி வந்தது என்று தெரியாமல் திகைத்தனர். அன்றிரவே அவன் பாம்பு கடித்து இறந்தான். எல்லாரும் சேர்ந்து அந்த பாம்பை அடிக்க முயன்றனர். அந்த பாம்பு திடீரென மனிதனாக மாறியது. அவர்களை பார்த்து, நான் யமதூதன், இவன் உயிரை கொண்டு செல்ல வந்தேன். ஆனால் இவனோ, நாளைக்கு நான் சாப்பிட மோர்க்குழம்பு செய்து வை என்றான். இன்றிரவே இறக்கப் போகும் இவன் நாளை சாப்பிடுவதை பற்றி பேசுகிறானே என்று நினைத்து சிரித்தேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தான். இதை கேட்டு எல்லாரும் திகைத்தனர். நாளை உயிருடன் இருப்போம் என்ற உறுதி யாருக்கும் இல்லை. கடவுள் நாளை வரை நமக்கு உயிர் தந்தால் நாம் சாப்பிடலாம். அதனால் தான் சொன்னேன், நாம் எப்போதும் நாளையை பற்றி பேசும்போது கடவுளுக்கு சித்தமானால் நாளைக்கு இதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்றார். அவர் கூறியதன் உண்மையை அறிந்து மெய்சிலிர்த்தனர் சீடர்கள்.